Hi everyone, இன்னைக்கு நம்ம ஆர்டிகல் 244 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 244 என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராவிஷன்ஸ் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 244 வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லும்போது அதர் தென் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸ் இல்லாமல், அதாவது அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸ் இல்லாமல் பழங்குடியினர் வாழக்கூடிய வேறு ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து 5th ஷெட்யூல், நம்ம கான்ஸ்டியூஷனில் 5th ஷெட்யூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவே அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், ஸோ இதில் வாழக்கூடிய அந்த பழங்குடியினர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸை வந்து ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் 6th ஷெட்யூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஷெட்யூல்டு ஏரியாஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னா ஸோ ஷெட்யூல்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லும்போது அதர் தென் ஆசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த ஸ்டேட்ஸில் இல்லாமல் வேறு ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் இருக்கக்கூடிய ஏரியாஸை தான் நம்ம ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் இதில் வரும் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ராஜஸ்தான், and ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பழங்குடியினர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ரிசர்வ்டு ஏரியாஸ் தான் ஷெட்யூல்டு ஏரியா. ஸோ இதை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் 5th ஷெட்யூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸை வந்து ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து 6th ஷெட்யூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அசாமில் பார்த்தீங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தான் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அவங்கள தனியாக அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஏரியாஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸை ட்ரைபல் ஏரியாஸை ஆட்டோனோமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு செப்பரேட் பண்ணுவாங்க. செப்பரேட் பண்ணிட்டு ஈச் ஆட்டோனோமஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ அதை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அசாமில் இருக்கக்கூடிய
ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கேச்சார் ஹில்ஸ், கர்பி ஆங்லாங், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போதோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட். ஸோ மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஆட்டோனோமஸ் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரோ, காசி, ஜேந்தியா. ஸோ இது எல்லாமே ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு திரிபுராவில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான், திரிபுரா ட்ரைபல் ஏரியாஸ் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மிசோரமில் பார்த்தீங்க அப்படின்னா சக்மா, மாரா, லே 3 ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரைபல் ஏரியாஸுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும்.